கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லவர் நம்முடைய ஆண்டவர், பெரியவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். சரியா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அது ஜீவ வார்த்தை. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 21:13. 1 நாளாகமும் 21:13. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு இரக்கங்கள் மகா பெரியது. தாவீது சொல்லும்போது, ஆண்டவரை பற்றி சொல்லும்போது, ஆண்டவர் மகா இரக்கமுள்ளவர் என்று சொல்லார். பெரிய இரக்கமுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தகப்பன், இரக்க குணம் உள்ளவர். ஒரு தாய் தகப்பனுக்கு இரக்க குணம் இல்லையா? கண்டிப்பாக இரக்கம் இருக்கும். எவ்வளவுதான் தவறு செய்தாலும் இரக்கம் இருக்கும். எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். மகன் ஒரு பெரிய துன்மார்க்கன். வேலைக்கு போக மாட்டான், நல்லா தண்ணி அடிப்பான், வீட்டில் பயங்கர குழப்பத்தை இது பண்ணுவான். ரொம்ப நேரம் அவனை நினச்சி ரொம்ப அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. ஆனாலும் அவன் வீட்டில் வந்து பசிக்குது, சாப்பாடு தருங்கன்னு கேட்டால் சாப்பாடு கொடுத்துருவாங்க. பாருங்களேன், எவ்வளோ அந்த இறக்க குணம். வீட்டுக்கே உதவாதவன், ஆனாலும் அந்த பசின்னு வரும்போது என் பிள்ளை இல்லை அப்படின்னு சாப்பாடு போடுறாங்க. நம்ம ஆண்டவர் அப்படின்னா எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவருடைய ஜனத்தை அவர் நேசிக்கிறார். உங்களைன்னு அவர் நேசிக்கிறார். ரொம்ப இரக்கமுள்ள தகப்பன். அவருடைய இரக்கம் பெரிதானது. இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் இரக்கம் பாராட்டுவார். தேவனை விட்டு தூரமாக போயிருக்கிறீங்களா? பின்வாங்கி இருக்கீங்களா? ஏசப்பா மறுதளிச்சிட்டீங்களா? அவர் இரக்கம் பாராட்டுவார். அவர்கிட்ட வாங்க, அவர் நிச்சயமாக தயவு தருவார். இளைய குமாரன் வந்தபோது தகப்பன் இரக்கம் காட்டினார்ல, இரக்கம் காட்டினதை போல உங்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். பயப்பட்டு இன்னும் தூர போகாதீங்க. இன்னும் இயேசுவை விட்டு தூரமாக போகாதீங்க. பக்கத்தில் நெருங்கி வாங்க. நம்ம தூரமாக போக நமக்கு தான் பிரச்சனை. அவர்கிட்ட வந்துடுங்க. அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற அன்பு தகப்பன். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். அவர் இரக்கங்களின் தகப்பன். அவருடைய இரக்கம் மகா பெரியது. பெரிய இரக்கத்தை காண்பிப்பார். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா இரக்கம் உள்ளவரே, இரக்கங்களின் தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. ஏதாவது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இருந்தாலும் மன்னித்து இரக்கம் பாராட்டி ஒரு விசை வாழ வைங்க ஆண்டவரை. வாழ வைங்க. தவறு செய்திருக்கலாம், குற்றம் செய்திருக்கலாம். நீர் கோபப்பட வேண்டாம். மன இறங்குங்க. ஏசப்பா, நீங்கள் மன இறங்குங்க. அதிசயம் செய்யுங்கப்பா. இப்பொழுதும் வியாதிஸ்தரை மனதுருகி தொடுங்கப்பா. இப்போ சுகமாக்குங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் இருக்கிற சகல நோய்களும் விலகட்டும். வியாதி நிமித்தம் கவலைப்பட்டு ஒடுங்கி போனவர்களை விடுதலை ஆக்குவீராக. வியாதி படுக்கையிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. முதிர் வயதில் விலகினப்பட்டிருக்கிற தாய் தகப்பன்மார்களை சுகமாக்குங்க. விபத்தில் சிக்குண்டு கண்ணீரோடு இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்க. படித்து வேலை கிடைக்காமல் இருக்க வேலையை கொடுங்க. வியாபாரங்கள் செழிக்கட்டும், வியாபாரங்கள் செழிக்கட்டும். கர்த்தருக்காக உடைய பிள்ளைகள் செயல்பட, கர்த்தருக்காய் கொடுக்க உயர்வு உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.